அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி கூறிய உவமை. செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு மகிழ்ந்திருந்தார். இலாசர் என்னும் ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வந்தருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வந்தருடைய மேசையிலிருந்து விழுந்த துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கின. அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வந்தரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் அவர் வேதனைப்பட்டபோது அண்ணாந்து பார்த்தார். தொலைவில் ஆபிரகாமையும் அவர் மடியில் இலாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமை, எனக்கு இரங்கும். இலாசர் தம் விரல் நுனியை நீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த நெருப்புத் தழலில் நான் வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூவினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நன்மைகளை அனுபவித்தாய். அதே வேளையில் இலாசர் தீமைகளை அனுபவித்தார். அதை நினைத்துப்பார். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ வேதனைப்படுகிறாய். மேலும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய பிளவு ஒன்று நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் இங்கிருந்து உங்களிடம் வர விரும்பினாலும் எவரும் வர முடியாது, அங்கிருந்து எங்களிடம் கடந்து வரவும் எவருக்கும் இயலாது என்றார். அவர், அப்படியல்ல, தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அதற்கு ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து போய்ச் சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றார்.